ஃபர்ஸ்ட்டு ஐடிஎல்யூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இம்போர்ட் mysql.connector இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லி எரர் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நம்ம MySQL பைத்தானையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலை. அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ச் பாரில் போய் சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஷீகோலில் யூசர் நம்மளோட யூசர் நேமில் இருக்கும். ஸோ இங்கே சிடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டேப் கீஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு // கொடுங்க. நெக்ஸ்ட்டு எல்ஓ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். // ப்ரோக்ராமுக்கு பிஆர் டைப் பண்ணிவிட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு // கொடுங்க. pyன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டேப் கீ // அகெயின் py டேப் கீ // ஸ்கிரிப்டுக்கு SC கொடுத்துட்டு டேப் கீ கொடுத்துட்டு இப்போ என்டர். ஸோ இப்போ தான் நம்ம பைத்தானுக்கும் MySQLக்கும் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ண போகிறோம். பைத்தான் -m pipe install MySQL -connector -python என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தானையும் MySQLையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஐடிஎல்யூ ஓப்பன் பண்ணிவிட்டு அதே கமாண்டை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எந்த ஒரு எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. பைத்தான் MySQL கனெக்டிவிட்டிக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு இம்போர்ட் MySQL கனெக்டார் அப்படின்னு சொல்லி மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன் வேரியபிள் நம்ம என்ன வேரியபிள் நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு MySQL கனெக்டார் கொடுத்துட்டு .connect அப்படின்ற வேர்ட்ஸை டைப் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனிங் பேரந்தஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே 3 எண்ணம் வந்து கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணணும். ஹோஸ்ட்டு, யூசர், பாஸ்வேர்டு. MySQL சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போதே நம்ம ஹோஸ்ட்டு, யூசர், பாஸ்வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை இங்கே கிளியராக கொடுக்கணும். ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸு லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே கம்மா அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. கம்மா கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம யூசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். யூசர் இஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ண யூசர் நேம், அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும். டேட்டா பேஸ் சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் நம்மளோட MySQL சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணலை அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்சர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண அந்த வேரியபிள் நேம் இங்கே கொடுத்துட்டு .cursor சொல்லிட்டு இந்த ப்ராசஸை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன வேரியபிள் நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது mycursor. ஸோ mycursorன்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் என்னோட SQL queries-ஐ mycursor.execute வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து SQL queries வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம என்ன SQL queries வேணாலும் கொடுக்கலாம். நம்ம லேர்ன் பண்ண எல்லா SQL queries-ஐயும் இங்கே நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த SQL query வந்து சேஞ்சஸ் ஆகும். இங்கே நான் ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்றனால தான் select star from student அப்படின்னு சொல்லி SQL query வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறதுனால நம்ம வந்து fetch all அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது 3 மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். fetch all, fetch one, fetch many. ஸோ fetch all அப்படின்னா என்ன அப்படின்னா more than 1 ரெக்கார்ட்ஸ் என்னோட டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி என்னோட MySQL டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி பைத்தானில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா ஒர்க்குமே mycursor அப்படின்றதுல இருக்கனால mycursor.fetchAll அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை நான் myResult அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா ரிசல்ட்டும் என்னோட வேரியபிள் நேம் myResultல இருக்கும். ஸோ myResult அப்படின்ற வேரியபிளை வச்சு நான் ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணி 1 by 1 பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நான் MySQLல க்ரியேட் பண்ண டேபிள்ஸில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் fetch 1 அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். fetch 1 அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது. அது ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக தான் இருக்கும். ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். fetch many. ஸோ fetch manyயில் மட்டும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 3 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும்.